சாடிஸ்ட் வந்து கடுமையாக துன்புறுத்துவாங்க. முகத்தில் அதுல எல்லாம் தெரியாது, தொடைகளில், வயிற்றில், பார்க்க முடியாத இடங்களில் கடுமையான காயங்கள் அவங்கள கட்டி போடுவாங்க. வந்து வினோதமான முறையில் வலி வர்ற மாதிரி பெயின்ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, கணவனையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, கணவர் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காருன்னா இது ஒரு சிக்கலில் இருக்கிறோம், இதுலேருந்து வெளியே போக முடியாது, விடுறது தான் இதுக்கு தீர்வு. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல, உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாகவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சராக இருக்குது. டெய்லியும் நடக்கிறதுல கெயிட்டில் பிரச்சனை வர்ற அளவுக்கு அப்படின்னா அந்த ஏரியாக்களில் கெழுசல் கூட ஆயிருக்கலாம், பெண்ணுறுப்பு கொஞ்சம் கிளியலாம், வேறு எங்கேயாவது பிரச்சனைகள். ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு அதை பற்றி பேசியிருக்காங்க, தற்கொலை எண்ணங்களும் வந்திருக்கு, அதை பேசிட்டு இந்த சாடிஸ்ட்டு கூட சாதாரண பெண்மணி உள்ளே போய் சேர்ந்தாங்கன்னா சிக்கலாயிடும். ஏன்னா அவர் அடித்து ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு துன்புறுத்துறவங்க மேலும் மேலும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யாரும் அங்கே இல்லை, அந்த இடத்துல இல்லைன்னா மேலும் மேலும் பைக்கில் போகிறாரு, குறுக்க யாரோ வந்துட்டாங்க, இறங்கி அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருங்க வந்து நல்லவங்க இல்லை, பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருப்பாங்க, ஆனால் நாளைக்கே மனைவி அடிப்பார். ரிதன்யா இஷ்யூவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரிதன்யா வந்து டவுரி விஷயத்தையும் தாண்டி செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்களோட கணவராலன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக டாக்டர் காமராஜ் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்களே ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ரிதன்யா பெண்மணியோட தற்கொலை பற்றி. ஸோ அதில் வந்து அவங்க டவுரியும் தாண்டி செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து மேரிட்டல் ரேப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ மேரிட்டல் ரேப்னா என்ன சார்? திருமணம் ஆன பிறகு டேட்டிங் ரேப்பு, மேரிட்டல் ரேப்பெல்லாம் இருக்குது. திருமணம் உறவில் பெண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை ரொம்ப மதிக்கணும். யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு சில நாட்களில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அது யாராக இருந்தாலும் கன்சர்ன்ட் என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கன்சர்ன்ட் இல்லாமல் அவங்க மனைவியாக இருந்தாலும் வற்புறுத்தி பலாத்காரமாக உறவு வைத்து கொள்வது மேரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்கிறோம். டேட்டிங் ரேப்புன்னு இருக்குது. இப்போ ரொம்ப லவ்வர்ஸாக இருப்பாங்க, ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது, மேலுக்கு வந்து செக்ஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது, ஃபீமேல் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. டச்செல்லாம் அவங்க அலோவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் செக்ஸை வந்து அவங்க அலோவ் பண்ணலை, முடியாது, இல்லை எனக்கு இப்போ பிடிக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் மீறி அவங்க உறவு கொள்கிற ஒரு பலாத்காரமாக பண்ணும்போது டேட்டிங் ரேப்புன்றோம். அது மேரேஜுக்கும் அது பொருந்தும். ஆனால் இவங்க கேஸில் வந்து இது ரேப் மாதிரி இல்லைங்க. இது வந்து என்ன அப்படின்னா சாடிஸ்ட் மொசாக்கிஸ்ட்னு இருக்குது. இவங்க மற்றவங்களை துன்புறுத்துறதுல இன்பம் காண்பாங்க, அடிக்கிறது, அவங்க வலிக்கும்போது அதே மாதிரி கைகளை வந்து கட்டி சித்திரவதை பண்ணுவாங்க, அடிப்பாங்க. சில நேரங்களில் அந்த அடிக்கிறது ரொம்ப அதிக அளவுலையும் போகும். அடி வாங்குறதுல இன்பம் இருக்கிற ஒரு குரூப் இருக்காங்க, மொசாக்கிஸ்ட்னு. இவங்கெல்லாம் பாலியல் பிறழ்வுகள் அப்படின்னு பேர். ஆனால் இந்த சாடிஸ்ட்டு கூட ஒரு சாதாரண பெண்மணி உள்ளே போய் சேர்ந்தாங்கன்னா சிக்கலாயிடும். ஏன்னா அவர் அடித்து துன்புறுத்தி செக்ஸ் பண்ணுறதுல அவருக்கு இன்பம் இருக்கும். சாதாரண செக்ஸ் எல்லாரையும் மாதிரி இருக்காது. அடித்து துன்புறுத்தி வலிக்கிற அளவுக்கு பெயின் க்ரியேட் பண்ணுவாங்க, சில நேரம் இன்ஃப்ளிக்ட் பண்ணலாம், சிகரெட்டை வச்சு பொசுக்கலாம், பல்வேறு விதமான துன்புறுத்தல் இருக்கும். அந்த பெண்மணி நார்மலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது அதிர்ச்சியாகவும் பயத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரி கைகளெல்லாம் கட்டி போட்டு இவர் பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி வந்து அந்த பெண்ணோட முன்னன் பின் உறுப்புகளில் வந்து சொல்ல முடியாத பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. பாலியல் பொறுத்த வரைக்குங்க ரொம்ப எளிமையான விஷயம். 2 பேருக்கும் எதெல்லாம் சம்மதமோ அதை செய்யலாம், எதெல்லாம் சம்மதம் இல்லையோ அதை செய்யவே கூடாது. கன்சர்ன்ட் என்பது வெரி 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 இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி மீறி பண்ணுவதற்கு அவங்க யாருக்குமே அந்த உரிமை இல்லை. கணவராக இருந்தாலும் கூட அவருக்கு உரிமை இல்லை, கன்சர்ன்ட் இல்லாமல். இங்கே அதை தவிர துன்புறுத்தல் அப்படின்னு போகும்போது அது உண்மையாகவே குற்றமாகத்தான் கருதப்படணும். இவர் வந்து கடுமையான குற்றங்களை பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கணும். ஹீ இஸ் அ சாடிஸ்ட்டு. இந்த காம்பினேஷனில் கல்யாணம் பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனை வெளியே தெரியாது. இது சமுதாயத்தில் நீண்ட காலமாக இருக்குது. 400 வருடங்களுக்கு மேலாகவே இது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு வெளியே வந்தது என்பது சமீபத்தில் தான். உலக சுகாதார நிறுவனமும் இதை வந்து பாலியல் பிறழ்வுகள்னு சொல்கிறாங்க. பாலியல் பிறழ்வு என்னென்னா நார்மலான நடத்தலை. ஒரு 4-5 பேர் வந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாலியல் உறுப்புக்களை காட்டுறது, எல்லோரும் இருக்கிற இடங்களில் இன்பம் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை பாலியல் பிறழ்வுகள் அப்படின்னு. கிராஸ் ட்ரெஸ்ஸிங், ஒரு ஆண் வந்து பெண் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது,
இது எல்லாத்தையுமே பாலியல் பிறழ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மலாம் எதனா ஒரு விஷயம் இருந்தாலுமே பெண்கள் வந்து அம்மா கிட்ட சொன்னாதான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா இவங்க வந்து அம்மா கிட்டயுமே சொல்லல. இந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸ் சைடுல நம்ம பார்க்கிறது என்னன்னா, ஓப்பன் அப்பா பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடாது. பேசுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டேபுவே இருக்கு. ஸோ இந்த ஒரு டேபுவை எப்படி எடுக்கலாம்? இதை வந்து எப்படி பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு? நம்ம சமுதாயத்தில் வந்து பேரண்ட்ஸு குழந்தைகளோட பற்றி என்றைக்கும் பேசுறதில்ல. குழந்தைகள் ஏதாவது கேள்வி கேட்டால் கூட ஏதாவது மலுப்பெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அதெல்லாம் பேசாத, உனக்கு வயசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆசிரியர்கள்ட்ட பேச முடியாது, கல்லூரிகள்லேயும் ஆசிரியர்கள்ட்ட பேச முடியாது, எந்த லெவல்லையுமே நமக்கு பேச தெரியாது. அதுக்கப்புறம் வயசானதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. செக்ஷுவல் அப்யூஸ் அதனால் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பெண் வந்து ஒரு 9 இயர்ஸ் இருக்கும்போது மீட்டூவில் அவங்க சொல்லியிருக்காங்க. 9 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து அவங்கள தவறாக நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயம், ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு துன்புறுத்துறவங்க மேலும் மேலும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யாரும் அங்கே இல்லை, அந்த இடத்துல இல்லைன்னா மேலும் மேலும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த பயத்தில் உறைஞ்சி போயிடுவாங்க. சில நேரங்களில் அந்த மிரட்டல்கள் அவங்க தொடர்ந்து பண்ணாங்கன்னா அதுக்குள்ளேயும் போய் மாட்டிக்குவாங்க. ஸோ இதை எப்படி தவிர்க்கிறதுனா, முதல்ல வந்து ஒரு மனம் திறந்த உரையாடல்கள் பெற்றோர்கள்லேருந்து ஆரம்பிக்கணும். பெற்றோர்கள் வந்து இந்த ஒரு நாப்கின் பற்றிய ஒரு விளம்பரங்கள் டிவியில் வருது, இல்லை ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வர்றாங்க, அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி குழந்தை உருவாகுது, எளிமையான உண்மைகளை பேசலாம், ரொம்ப ஆபாசமாக வேண்டியதில்லை. கணவன் மனைவி சேரும்போது இந்த மாதிரி கருத்தரிக்கும் அப்படின்னு, மாதவிலக்கு சுழற்சி வரும், பல்வேறு விஷயங்கள். 8-9 வயதாக குழந்தைகள் ஆகும்போது பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான விஷயங்களை சொல்லணும். ஏன்னா அந்த பெண் எப்போ வேணாலும் வயதுக்கு வரலாம். அந்த பெண்ணுக்கு அப்படி ரத்தம் வரும்போது முதல் முறையாக பெண் வந்து இறந்து போயிடுவோன்னு கூட நம்பலாம். ஏன்னா திடீர்னு ஒரு இயல்பான இடத்துலேருந்து ரத்தம் வருது அப்படின்னா அவங்க பயந்து போயிடுவாங்க. அதுக்கு முன்னால் அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவமானமாக ஃபீல் பண்ணலாம். ஒரு 3 மாத குழந்தையிலேருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் யாரை வேணாலும் தவறாக நடத்தலாம். இதை பற்றிய ஒரு மனம் திறந்த உரையாடல் பெற்றோர்கள்ட்ட இருக்கணும். பெற்றோர்களுக்கே தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு எப்படி உரையாடுறது அவங்களுக்கு தெரியாது. அடுத்து இந்த குழந்தைகளுக்கு ரியாக்ட் பண்ண நம்ம எதுவும் சொல்லித்தரல, முதல்ல சொல்லி கொடுத்துடணும். யாராவது தவறான இடத்துல தொடுறாங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் உங்கள் நம்பக்கூடியவர்கள், தாய் தந்தை இல்லை ஆசிரியர்கள், பெரியவங்க, வேறு யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்லணும். அவங்க நம்பலைன்னா அடுத்தவங்ககிட்ட சொல்லுங்கள். நம்புகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா முதல்ல நம்பாட்டியும் கூட, இல்லை இவர் நல்லவராச்சு, இவர் பண்ண மாட்டார் நம்பினா கூட திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதை சொல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த சிக்கல்கள் மாட்டிக்கும். குற்ற உணர்வு, பய உணர்வுனால் இவங்களும் அவர்கள் தவறுகளுக்குள்ளே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆசிரியர்களுக்கும் பயிற்றுவிக்கப்படணும். கொஞ்சம் க்ரீன், எல்லோ, ரெட்டுன்னு இருக்குது. க்ரீன் சரியான வளர்ச்சி எது. ஒரு +2 மாணவன் வந்து ஒரு 8வது இது படிக்கக்கூடிய 8ஆம் படிக்கக்கூடிய பெண்ணை தப்பாக நடத்தலாம். இப்போ நம்ம பெங்காலெலாம் பார்க்குறோம், முதல் இயர் லாக படிக்கிற பெண்ணை சீனியர் மாணவர் வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து அவருக்கு ரெட் ஃப்ளாக் ஏற்கனவே அவருக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் யாரும் அந்த நடவடிக்கை எடுக்காமல் விட்டாங்க. இப்போ இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு. அப்போது இதை முதல்ல கண்டறியணும். இவங்களுடைய நடவடிக்கைகளில் தவறு இருக்குதுன்னு ஆசிரியர்கள் கண்டறிய முடியும், பெற்றோர்கள் கண்டறிய முடியும். அதில் சரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், கவுன்சிலிங் போகணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்படி விட்டுட்டாங்கன்னா அது பெரிய குற்றச்செயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்கெல்லாம் முதல்ல இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். இவ்வளோ பெரிய வசதியான வீடுகள்லேருந்து வந்திருக்காங்க, பெற்றோர்கள் பாலியல் கல்வி கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கலாம், ஆசிரியர்கள் இவங்க படித்த இடங்களுக்கு. இதை தவிர இவங்களுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கையை கொடுத்துருந்து ஒரு வேலையில் இருந்திருந்தாங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம், துன்புறுத்தலுக்கு எதிர்த்து நிற்கலாம், வெளியே வந்திருக்கலாம். வெளியே வந்துட்டு அம்மா அப்பா கூட போயிட்டு ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணி எளிமையாக வந்திருக்கலாம். தற்கொலை அளவுக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கணவன் மனைவிக்குமே இப்படியா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஸோ இதுக்கு மெயினான லீட் என்னன்னு பார்த்தா அந்த வீடியோஸ் பார்க்கறதுனால இதில் தான் அந்த ஃபேண்டசி இதெல்லாமே வருது. ஸோ இந்த வீடியோஸ்னால தப்பான ஒரு பிம்பங்கள் எல்லாம் ஏற்பட்டுட்டு இருக்குல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சாதாரண உறவில் கூட ஒரு கணவன் மனைவி நீண்ட காலம் பண்ணிட்டு இருக்காங்க, கணவன் வந்து வாய் வழியாக உறவு வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுன்னா இந்தியாவில் பல மனைவிகள் வந்து நோ சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு டர்ட்டி, தப்பு. ஏன்னா அவங்க எப்போதுமே மனம் திறந்த ஒரு டிஸ்கஷன் யார்கிட்டையும் பண்ணதில்லை.
மருத்துவர்கள்ட்டையும் பண்ணதில்லை, அவங்களும் என்றைக்கும் ஒரு நல்ல புத்தகங்களை படித்துக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா பெண்கள் எதுவுமே தெரியாமல் இருக்கிறது தான் சரின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கு வயது வந்தவுடனே கல்யாணம் பண்ணிக்கிறோம். திடீர்னு அவங்க கல்யாணத்தில் உள்ளே போகும்போது பல விஷயங்களுக்கு எக்ஸ்போசர் ஆகிறாங்க. அவங்களுக்கு பல விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். பிடிக்கலை அப்படின்னா மனம் திறந்த டிஸ்கஷன் கணவர் பண்ணணும். அவங்க ஒத்துக்கும் போது தான் அதுக்குள்ளே போகணும். வற்புறுத்தி நீங்கள் அதில் இறங்குனீங்கன்னா அது சிக்கலை உண்டு பண்ணிடும். கன்சர்ன்ட் இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும். ஆபாச படங்கள் வந்த பிறகு இந்த பிரச்சனை பூதாகரமாக அதிகமாக இருக்குது. ஆண்களுக்கு என்னென்னா இந்த ஆபாச படங்கள் வந்து உண்மை அல்ல, அது ஆபாச படங்களில் வர செக்ஸ் வந்து ரியல் செக்ஸ் அல்ல, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. சினிமா படங்களில் கதாநாயகன் 20 பேரை பந்தாடுறாரு, அது ரியலாக அவரெல்லாம் அப்படி அவ்வளோ பேர் அடிக்க முடியாது. அப்படி படங்களில் வர்ற நிகழ்வுகள் உண்மை அல்ல. அதே மாதிரி ஆபாச படங்கள் உண்மை அல்லன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது இதில் வர்ற எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது சிக்கலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது 2 பேருக்கும் விருப்பம் இருக்கிற பட்சத்தில் அடுத்தடுத்து பல்வேறு விதங்களில் அவங்க போகலாம். அப்படி இல்லைன்னா பார்ட்னர் சம்மதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதில் செக்ஸுக்கு மட்டும் இல்லை, உறவுகளுக்குமே. ஒரு முடிவு எடுக்கிறார் கணவர், அவர் வாட்டுக்கு எடுத்துகிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கக்கூடாது. அவர் 50% பார்ட்னர், மனைவி 50% பார்ட்னர். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு இந்த போகலாமா அப்படின்னு. 2 பேரும் மகிழ்ச்சியாக எஸ் போகலாம் அப்படின்னா போகலாம். ஒரு பார்ட்னருக்கு அதில் வேண்டாம் அப்படின்னு விருப்பம் இல்லைன்னா அதை அந்த இடத்துல நிறுத்திடணும். எதில் உறவுகள் ஆகட்டும், செக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயும் இந்த விதிமுறைகள். அப்போ ஆபாச படங்கள் வந்து இன்னும் அதிகமான தாக்குதலை கொண்டு வருது. எப்படின்னா இப்போது நிர்பயா கேசஸுக்குல பார்த்தீங்கன்னா 16 வயசு 15 வயது பையன்லாம் உள்ளே இருப்பான். எல்லா கேசஸ்லையும் சிறுவர்களும் இப்போ இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏன் முன்னெல்லாம் இது இருக்காது, பெரியவர்கள் ஒரு அடல்ட்டு தான் இதில் இருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ வந்து அதை பார்க்குற வயது வந்து கிட்டத்தட்ட 12-13 வயசுலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கிளாஸில் ஒருத்தருக்கு அந்த செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே எல்லோரும் பார்க்க முடியும். அப்போ இவங்க எல்லாருமே தேவையில்லாத உறவுகளுக்கு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. ஏதாவது தவறுகள் நடக்கும்போது இதில் சிறுவர்களும் உள்ளே வந்துடுறதை நம்ம பார்க்க முடியும். அப்போது வீடியோஸ் வந்து தேவையில்லாமல் எல்லாரையும் ரெடி ஆக்கிடுது. இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றது உலகம் முழுவதுமே ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நிறைய பாலியல் குற்றங்களில் இளம் பிள்ளைகளுடைய இன்வால்மெண்ட் நிறைய இருக்குது. வீடியோ ரெகுலராக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இயல்பான விஷயமா இல்லாமல் தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது வன்முறைக்கு வாய்ப்பு இருந்தால் அதை பண்ணுறதுக்கும் அவங்க ரெடியாக இருப்பாங்க. அதுக்கு ஆல்கஹால் மாதிரி சேரும்போது இன்னும் அதுக்கான இன்ஹிபிஷனே இருக்காது. டக்குன்னு சாதாரண நிலையில் அதை பண்ணாதவங்க கூட அந்த இதில் குதித்து அந்த மாதிரி தவறுகளை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ரிதன்யா கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆகியிருக்கு. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் ஆன பிறகுமே ஒரு சர்டன் டைம் விட்டுருக்காங்க அவங்க 2 பேரும் பழகட்டும்னு. ஸோ அந்த டைம்லேயுமே கவின் வந்து சொல்லியிருக்கலாம், அதாவது அவங்க கணவர் வந்து ரிதன்யா கிட்ட இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ஒரு தாட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க அதுக்காக முன்னாடி ப்ரிப்பேர்ட் ஆயிருப்பாங்களோ, ரிதன்யா அதுக்காக ப்ரிப்பேர்ட் ஆயிருப்பாங்களோ, அவங்க வந்து ஆஃப்டர் மேரேஜ் அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கலாமா? இது வந்து ரிதன்யாக்காக மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் நடக்க போகிற மேரேஜஸ்க்குமே இந்த ஒரு கப்புள்ஸ்குள்ளே இந்த ஒரு கான்வோ இருக்கணுமா பிஃபோர் மேரேஜ்? கண்டிப்பாக. அதாவது மேடம், இதை ஒரு திருமண உறவுக்கு முன்பாக 2 பேருமே ஓரளவுக்கு 1 இயராவது பழகி தெரிந்து கொண்டு தான் திருமண உறவுக்குள்ளே போகணும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தவிர்க்கவே முடியாது. இன்னொரு பக்கமே தெரியாமல் இருக்கும். இப்போது 2 பேர் பழகுறாங்க, ஹோட்டலில் போகிறாங்க, அவர் வந்து ஏதோ சின்ன தப்பு நடக்குது, இல்லை பைக்கில் போகிறாரு, குறுக்க யாரோ வந்துட்டாங்க, இறங்கி அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருங்க வந்து நல்லவங்க இல்லை, பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருப்பாங்க, ஆனால் நாளைக்கே மனைவி அடிப்பார். அவங்களுடைய எண்ணங்களை அவங்க செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பார்ட்னருடைய சிந்தனைகளை பொறுமையாக கவனிக்கவே மாட்டாங்க. அதுபோல் இவங்க 2 பேருமே கொஞ்சம் பழகி இன்னொரு பக்கத்தை தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொறுமையான அமைதியாக 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது, இந்த மாதிரியான ஓப்பன் மைண்டட் இல்லாமல் நான் தான் முடிவெடுப்பேன், நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நான் நினைக்கிறதெல்லாம் சரி அப்படின்னு போகிறவங்க வந்து ஆபத்தானவர்கள். அது வந்து ரொம்ப நெருக்கத்தை கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு பண்ணும்போது அதெல்லாம் பல நேரங்களில் தெரியாது. இயல்பாக ஒரு காதல் கல்யாணங்களில் இது வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் சந்தித்து அவங்க 2 பேரும் பழகுறாங்க, பல்வேறு நிறைய நேரம் கூட இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிய வரும். திருமணத்திற்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ரொமான்டிக்காக கொஞ்சம் பழகிட்டு அதோட திருமணத்துக்கு போயிடுவாங்க. நிறைய ஆழமாக நிறைய விஷயங்கள் தெரியாது.
இந்த விஷயங்களை எல்லாம் பேசியிருக்க கூட வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்னொரு பக்கத்தை மறைச்சி வச்சுக்குவாங்க. மனநோய் உள்ள பெண்ணை மறைச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆண்களுக்கு பெரிய சிக்கல்கள் இருக்கும், பல நோய்கள் இருக்கும், அதெல்லாம் கூட சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. பல விஷயங்களை பெருசாக மறைக்க முடியும். அரேஞ்சு மேரேஜில் நிறைய கேசஸ் அப்படி வர்றாங்க. உறவுகள் இன்னொரு கல்யாணம் காதல் வச்சிட்ருப்பாங்க, அதை மறைச்சி கல்யாணம் பண்ணி அப்புறம் பழைய காதலை தொடர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் அரேஞ்சு மேரேஜில் போய்கிட்டு தான் இருக்குது. அப்போது போதுமான அளவுக்கு அவங்க பழகி விரும்பி கல்யாணம் பண்ணிக்கும் போது தான் இந்த மாதிரியான பல்வேறு குறைபாடுகளை அகற்ற முடியும், இந்த மாதிரியான ஆபத்துக்களை தவிர்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரிதன்யாவோட ஆடியோ கேட்டிருப்பீங்க. அதில் வந்து அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க பேசியிருப்பாங்க. மனசளவுலையுமே சரி உடலாலுமே சரி நான் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து உயிர் போகிற மாதிரியான வலிகள் எல்லாமே ஏற்பட்டிருக்குன்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையுமே அவங்க வந்து தனியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, ரொம்ப வந்து இந்த செக்ஷுவல்னால இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்க சொல்லாமல? ஒரு முறை அவங்க பேசினாலே இவங்க கூட யாராவது கேட்டாங்கன்னா சீரியஸாக எடுத்துக்கணும். தற்கொலை எண்ணங்கள் உள்ளவங்க வந்து லைட்டாக அதை வெளியே சொல்லுவாங்க, அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். அதை இல்லை சும்மா தான் கேஷுவலாக பேசுகிறாங்கன்னு இல்லை. அடுத்து வந்து உடலில் காயங்கள் இருந்ததுன்னா அதுக்கு வந்து அளவே பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்மளை காயப்படுத்துறதுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக காயப்படுத்துறதுக்கு நம்மளை படைச்ச கடவுளுக்கு கூட ரைட்ஸ் இல்லை, அப்பா அம்மாவுக்கும் இல்லை, ஆசிரியர்களுக்கு இல்லை, கணவர் மனைவிகளுக்கும் இல்லை. அதனால் இந்த லைட்டாக துன்புறுத்துகிறாங்கன்னா அந்த திருமணங்களை தொடரவே கூடாது. ரெண்டாவது, இவ்வளவு படித்த இவ்வளோ வசதியான குடும்பங்கள்லேருந்து வர்றவங்க வந்து எளிமையாக அந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே வந்திருக்கலாம். இவங்க ஏன் தற்கொலை முடிவுக்கு போனாங்கன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ வளர்ந்துருக்குறாங்க, திருமணமாகி சில மாதங்கள் தான் ஆகுது. அந்த இடத்த விட்டு இவங்க எளிமையாக வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் லீகலாக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்க முடியும். பல்வேறு விஷயம் இது அதான் அவங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு அதை பற்றி பேசியிருக்காங்க, தற்கொலை எண்ணங்களும் வந்திருக்கு, அதை பேசிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க யாருக்கிட்ட பேசுனாங்களோ அவங்க உடனடியாக அதை சீரியஸாக எடுக்கணும். இவங்கெல்லாம் கவுன்சிலிங்கெல்லாம் போயிருந்தாங்கன்னா எளிமையாக அதை இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. பெண்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப 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 அவசியங்க. கணவனை மட்டுமே சார்ந்திருக்கிறது, அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுன்றது இந்த மாதிரி பிரச்சனைகளை ரொம்ப அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா பாதி நேரம் வெளியே இருக்கிறாங்க, பலரோடு பழகுறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் அவ்வளவு மனதை அழுத்தாது. வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, கணவனையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, கணவர் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காருன்னா இது ஒரு சிக்கலில் இருக்கிறோம், இதுலேருந்து வெளியே போக முடியாது, விடுறது தான் இதுக்கு தீர்வுன்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. சார், இப்போ ரிதன்யா கேஸில் இன்னொரு விஷயம் அவங்களோட பேரண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவள் ரொம்ப ஒரு மாதிரி தாங்கி தாங்கி தான் நடந்தா, ஒரு சைடு நொண்டி நொண்டி தான் நடந்துட்டு இருந்தா. ஆனால் வந்து நியூலி மேரிட் கப்பலுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் வச்சுக்கிறதுனால இந்த மாதிரிலாம் நடக்கிறது வந்து இயல்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஆனால் அது வந்து அக்ரெசிவாக நடந்திருக்கு ரிதன்யா விஷயத்தில். அப்படிங்கிற போது அவங்க பேரண்ட்ஸோ இல்லை வேற யாருன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அதை நோட் பண்ணியிருக்கும் போது சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸும் நம்ம வச்சோம்னா அவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருக்கனால. ஸோ இது ஏன் ரிதன்யா ஒரு விஷயத்தில் ரொம்ப அவங்க வந்து டீப்பாக எடுத்து கேட்கல? இந்த மாதிரி நடக்கிறது இயல்பு அல்லங்க. திருமணமானவங்கள்லாம் இப்படியெல்லாம் நடக்கிறது இல்லை. ஒரு 4% பெண்களுக்கு பெண்ணுறுப்பு ரொம்ப இறுக்கமாக இருக்கலாம், தாம்பத்திய உறவு ரொம்ப ஃபோர்ஸபுளாக பண்ணும்போது கொஞ்சம் பெயின் இருக்கலாம். ஆனால் ஒரு அப்நார்மலாக நடக்கிற அளவுக்கெல்லாம் இருக்காது. ரெண்டாவது என்ன வரும்னா ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குது. தாம்பத்திய உறவு பண்ணும்போது சிறுநீர் தொற்று வரும், அடிக்க ஒரு தடவை சிறுநீர் வரும், ஜுரம் வரலாம், எரிச்சல், சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் வரும். ஆனால் நடக்கிறதுல கெயிட்டில் பிரச்சனை வர்ற அளவுக்கு அப்படின்னா பொதுவாக 99.9% இல்லை. 1% அவர் ரொம்ப ஃபோர்ஸபுளாக பண்ணார், அடிவயிறு முழுமையாக அவங்களுக்கு வலி இருக்குது, அந்த ஏரியா ஃபுல்லாக வலி இருக்குது அப்படின்னு இருந்துக்கிற பட்சத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த ஏரியாக்களில் கிழிசல் கூட ஆகிருக்கலாம், பெண்ணுறுப்பு கொஞ்சம் கிழியலாம், வேறு எங்கேயாவது பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் பார்க்கணும், அது ரொம்ப ரேர் தான். ஆர்டினரியாக திருமணங்கள் எல்லாம் அப்படி நடக்கிறதே இல்லை, இயல்பாக இருக்கும். திருமணங்கள் வந்து எல்லாம் முதல் நாளே எல்லாருக்கும் முடிகிறதும் இல்லை, பல நாட்கள் ஆகும், சில நேரம் வாரங்கள் ஆகும். ஆனால் சரியாயிடுவாங்க எல்லாருமே. ரொம்ப ஃபோர்ஸபுளாக அவர் பண்ணியிருக்கலாம், இல்லை துன்புறுத்தினாரா அந்த ஏரியாக்கெல்லாம் அவர். ஏன்னா அந்த சேடிஸ்ட் வந்து கடுமையாக துன்புறுத்துவாங்க. முகத்தில் அதிலெல்லாம் தெரியாது, தொடைகளில், வயிற்றில்,
இல்லை பார்க்க முடியாத இடங்களில் கடுமையான காயங்களை அவங்க ஏற்படுத்தியிருக்கலாம். இது நார்மல்னு கூட நம்ப வச்சுருக்கலாம் அந்த பெண்ணை. அங்கே என்ன நடந்ததுன்றது, ஏன்னா நிறைய காயங்கள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அவர் வந்து இன்ஃப்ளிக்ட் பண்ணுவாங்க, அந்த காயங்களை ஏற்படுத்துவாங்க. அந்த சேடிஸ்ட் வந்து காயங்களை ஏற்படுத்துவாங்க, அவங்கள கட்டி போடுவாங்க. வந்து வினோதமான முறையில் வழி வர்ற மாதிரி பெயின்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க நொண்டி நொண்டி நடந்தாங்கன்றது வந்து கண்டிப்பாக அப்நார்மல். அவங்கள ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டு போய் காட்டியிருக்கலாம். இன்றைக்கி மருத்துவரை பார்க்குறது அவ்வளோ பெரிய விஷயமா? எளிமையாக அவங்கள கூட்டு போய் பார்த்துருக்கலாம். ஒரு மருத்துவர் செக் பண்ணிவிட்டு என்ன காரணத்தினால அப்படி நடக்கிறாங்கன்னு பார்த்துருக்கணும். இவங்களை கொஞ்சம் முதல்லேருந்தே யாராவது க்ளோஸாக பார்த்துருந்தாங்கன்னா இது சரியாக இருந்திருக்கும், இந்த பிரச்சனையை முற்றிலும் தவிர்த்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கப்புள்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது ஒரு மேன் வந்து உமன் கிட்டேயோ இல்லை ஒரு உமன் வந்து மேன் கிட்டேயோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட லைஃப் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? 2 பேருமே ஒரு பாலியல் பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் கல்யாணத்துக்கு முன்னால். ஆரம்பத்திலேருந்தே சொல்லுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். சிறு வயதுலேருந்தே தெரியும் போதெல்லாம் பாலியல் பற்றிய பல்வேறு உண்மைகள், தன் உடம்பு அப்யூஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் உடலை தொடுறதுக்கு டாக்டர்களுக்கு கூட ரைட்ஸ் இல்லை. டாக்டர்கள் ஒரு பெண்ணை செக் பண்ணாலும் அவங்க அனுமதியோட நர்சஸ் கூட இருக்கணும், செக் பண்ணணும். ஆசிரியர்களோ பெற்றோர்களோ இல்லை மற்ற உறவினர்களோ தொடுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை. அப்போ எந்த இடங்கள்லாம் தொடலாம், சாதாரணமாக அன்பாக தொடுறது எப்படி, தவறான நோக்கத்தோடு தொடுறது எப்படி, இது எல்லாத்தையுமே நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணணும். கணவராக இருந்தாலும் கூட கன்சர்ன்ட் என்பது முக்கியம். பொதுவாக அது இயல்பாக இருக்கும். ஆனால் ஒரு நேரம் பெண் விரும்பலை அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க தொடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேருமே அந்த வயதுக்கு ஏற்ப பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். திருமணத்திற்கு முன்பு ஒன்று நல்ல புத்தகங்கள் நிறைய இருக்குது, நிறைய வீடியோக்கள் இருக்குது, நல்ல மருத்துவர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் 90% பெண்களுக்கு பாலியலில் முழுமையான உச்சகட்டம் இருக்காது. ஏன் அப்படின்னா எப்படி ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறது, தூண்டுறதுன்றதெல்லாம் நம்ம என்றைக்குமே கற்றுக்கிறது இல்லை. ஸோ வயதானவனே கல்யாணம் ஆயிடுறோம். தாம்பத்திய உறவில் கர்ப்பமாகலாம் ஒரு பெண், ஆனால் திருப்தி அடைகிறதுன்றது சிரமங்கள் இருக்குது. அப்போ ஆண்களும் சரி பெண்களும் சரி, பெண்களுக்கு அவங்கள உடம்பை பற்றி எப்படி முழுமையான உச்சகட்டம் அடைகிறது, என்னென்னலாம் சரி எதெல்லாம் தவறு, இதை பற்றிய பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டு திருமணம் பண்ணணும். பட் அதுக்கான சூழல் நம்ம ஊரில் எங்கேயுமே இல்லை, அந்த வாய்ப்புகளே இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணலாம், இப்போ இம்மீடியட்டாக பண்ணுறது அவங்க ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ப்ரீமெரிட்டல் செக்கப், ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங். அவங்கக்கிட்ட ஓப்பனாக இவங்க நிறைய விஷயங்களை தம்பதிகள் 2 பேரும் பேசலாம், தனித்தனியாக பேசலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அங்கேருந்து இவங்க அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் பேசிக்கலாம். அப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு பிடிக்கலை, ஒரு ஏனல் பிடிக்கலை, இல்லை வாய்வழி பிடிக்கலைன்னா பிடிக்கலை அப்படின்னு அவங்க ஓப்பனாக சொல்லணும். அவங்க பிடிக்கலைன்னு சொல்லிட்டாங்கன்னா கணவர் வந்து வலியுறுத்துறது தவறு. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சம்மதிக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவருக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் அவர் அப்படி மேலும் மேலும் போய்கிட்டே செய்ய முடியாது. அது கடுமையான சிக்கல்களை உண்டு பண்ணிடும், அந்த பெண்ணுக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணிடும். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ரிதன்யா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, செக்ஸ் ஹராஸ்மெண்ட்னாலையும் இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் நாளைக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் தொடரக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளோட நோக்கம். ஸோ நீங்களுமே அதை எங்களுக்காக தெளிவாக சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.